கைவிடா காத்திடும் பரமனே வரங்களை நாம் பற்றிக் கொள்வோம் உள்ளமனே வரங்களை உத்தம கச்சரிடம் சொல்லுவோம் உள்ளமனே வரங்களை உத்தமாய் கச்சரிடம் சொல்லுவோம் இக்கட்டு ஒப்பிடுவோம் இயேசு வந்தாதேரிப்பார் இக்கட்டு ஒப்பிடுவோம் இயேசு வந்தாதேரிப்பார் கர்த்தரை நம்பி ஜீவிப்போம் அவரை கஷ்டங்கள் தீர்ந்திடும் கைவிடா காத்திடும் பரமனே வரங்களை நாம் பற்றிக் கொள்வோம் கைவிடா காத்திடும் பரமனே வரங்களை நாம் பற்றிக் கொள்வோம் நீதிமானே சீரத்தின்மே நித்திய ஆசீர்வதிரங்குமே நீதிமானே சீரத்தின்மே நித்திய ஆசீர்வதிரங்குமே கிருபை நன்மைகள் தொடருமே என்பது கிடைக்குமே கிருபை நன்மைகள் தொடருமே என்பது கிடைக்குமே கர்த்தரை நம்பி ஜீவிப்போம் அவரை கஷ்டங்கள் தீர்ந்திடும் கைவிடா காத்திடும் பரமனே வரங்களை நாம் பற்றிக் கொள்வோம் கைவிடா காத்திடும் பரமனே வரங்களை நாம் பற்றிக் கொள்வோம் இம்மை கேட்ட இன்பங்களை நம்மை விட்டு மொத்தம் அகற்றுவோம் இம்மை கேட்ட இன்பங்களை நம்மை விட்டு மொத்தம் அகற்றுவோம் மாறாத சந்தோஷம் தேடிடுவோம் மறுமை ராஜ்யத்தோ மாறாத சந்தோஷம் தேடிடுவோம் மறுமை ராஜ்யத்தோ கர்த்தரை நம்பி ஜீவிப்போம் அவரை கஷ்டங்கள் தீர்ந்திடும் கைவிடா காத்திடும் பரமனே வரங்களை நாம் பற்றிக் கொள்வோம் கைவிடா காத்திடும் பரமனே வரங்களை நாம் பற்றிக் கொள்வோம் ஆண்டவரே நாமத்துக்கு நைவுடன் தண்ணீர் கொஞ்சம் ஆண்டவரே நாமத்துக்கு மேம்பாட்டு கத்த நல்லவர் மாமா அவர்கள் 72வது வயதிலே தேவனுடைய ராஜ்யத்தை அடைந்திருக்கிறார்கள் சுதந்திரம் கத்தருக்கு பூமியிலே 2 நிறுவனங்கள் இருக்கிறது ஆண்டவராகிய இயேசுவுக்கு இந்த பூமியிலே ஆண்டவராகிய இயேசுவுக்கு இந்த பூமியிலே 2 நிறுவனம் இருக்கிறது ஒன்று குடும்பம் ஆண்டவருக்கு இந்த பூமியிலே 2 நிறுவனம் இருக்கிறது மகா பெரிய நிறுவனம் ஒன்று குடும்பம் இன்னொன்று சபை ஆனால் குடும்பத்துக்கும் சபைக்கும் அவர்கள் ஊழியம் செய்திருக்கிறார்கள் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவருக்கு மகா பெரிய நிறுவனம் 2 பூமியில் இருக்கிறது ஒன்று குடும்பம் இன்னொன்று சபை இந்த 2க்கும் அவர்கள் நல்ல ஊழியத்தை செய்திருக்கிறார்கள் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் அவர்கள் ரட்சிக்கப்படாத காலத்திலே நான் சிறுவயது அப்போது அவர்களை குறித்து எனக்கு நன்றாக தெரியும் அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள் என்னை ரட்சிப்புள்ளே நடத்தினார்கள் நாங்கள் இருவரும் இங்கே கிலோபாவூர் சிஎஸ்ஐ சபையில் சபை முடிந்தவுடனே அவர் மோட்டர் பைக் எடுப்பார் வாயை கூட அப்படியே கூப்பிடுவார்
பெந்தேகோஸ்தே சபைக்கு போவோம். அவர் எங்கேயே ஊழியத்தை ஆரம்பித்து விட்டார். அவர் என்னை பெந்தேகோஸ்தே கொண்டு விட்டதுனாலே நான் பெந்தேகோஸ்தேயிலே அப்படியே போயிட்டேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அவர்கள் ஒரு நாள் என்னிடத்தில் சொன்னாங்க, வித்தியாக சொன்னாங்க, கருதுகிறேன், நான் 35 வருடங்களுக்கு முன்பதாக சிகரெட் நன்றாக குடித்தேன். அதிகமாக நான் சிகரெட் குடித்திருக்கிறேன். ஆனால் இப்போது டாக்டர்கிட்ட போனபோது அவர்கள் சொல்லுகிறார்கள், 35 ஆண்டுகளுக்கு முன்பதாக நீ குடித்த சிகரெட் உனக்கு இப்போது பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது என்று சொன்னார்கள் என்று ஆச்சரியமாக சொன்னார்கள். பாவத்திலிருந்து கர்த்தர் நம்மை விடுவிக்கிறார். ஆனால் பாவம் என்பது மோசமானது. அது நமக்கு பாதிப்பை உண்டாகும். கர்த்தர் நீதி செய்கிற ஆண்டவர். அவரை நீதியிலே நடத்தி துன்பத்தின் வழியாக இன்னும் ஆண்டவரை மிகவும் அதிகமாய் பிடித்துக் கொள்ள உதவி செய்து அந்த துன்பத்தின் நடுவிலே கர்த்தரை அவர்கள் இன்னும் அதிகமாய் பற்றி பிடித்துக் கொண்டு பரமராஜ்யத்துக்கு போய்விட்டார். இது நமக்கு ஒரு பாடம். பாவம் என்பது அது மோசமானது, தேவனுக்கு விரோதமானது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். குடும்பத்தை ஆண்டவர் நேசிக்கிறார். நாம் இன்றைய குடும்பத்தில் ஒரு நபரை வந்திருக்கிறோம், ஒரு ஊழியக்காரரை வந்திருக்கிறோம், ஒரு தேவனுடைய மனுஷனை வந்திருக்கிறோம், அநேகருக்கு ஜெபிக்கிற ஒரு தேவதாசரை நாம் இழந்திருக்கிறோம். இது நமக்கு இழப்பு, ஆனால் தேவனுக்கு ஆதாரம். அவர் பறித்து கொண்டு போகிறார், அவர் பறித்து கொண்டு போகிறார். தடுப்பவன் யார் என்று நேரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நமக்கும் ஒரு நாள் இப்படிப்பட்ட மரணம் உண்டு. ஆனால் அவர்கள் அவர் சொன்னது போல நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று அவர்கள் காத்துக்கொண்டது போல நாமும் காத்துக்கொள்ள வேண்டும். நாமும் அதை காத்துக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட கிருபையை தேவன் நமக்கு தந்துள்ளார்கள். அவர் நமக்கு ஒரு மாதிரியாக இருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு பாடலை நாம் தேவ சமூகத்திலே பாடுவோம். தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் துன்பம் நேர்ந்திடும், இருளாய் தோன்றும் எங்கோ சோதனை வாரும் வேளையில் சொற்கேட்கும் செவியிலே வாரத்திலிருந்து ஜெயம் வரும், பரனுன்னை காக்க வல்லோ காக்கும் வல்லவன் மீட்பன் உண்டனக்கு 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 காக்கும் வல்லவன் மீட்பன் உண்டனக்கு காத்திடுவார் என்றுமே காத்திடுவார் என்றுமே காத்திடுவார் என்றுமே. இப்போது ஒரு சாட்சி நேரம். நமது மத்தியிலே ஆபேல் நாராயணமூர்த்தி அவர் வந்து மாமாய் குறித்து சில காரியங்கள். ஆண்டவருக்கு நன்றி. நேற்று ஒரு 6 மணிக்கு போலதான் எனக்கு விஷயமே தெரியும். ஆனாலும் அவர் இறந்துட்டாங்க அப்படிங்கிறத என்னால் நம்ப முடியல. அண்ணன் நான் ஒரு 27 வருஷமா அண்ணன் லலிதா அவர்கள் நல்ல பழக்கம் உண்டு. ஸோ ஒரு தகப்பன் இவரை எங்கள் அப்பாவோட அப்படி வளர்க்கல. ஆனால் அவங்க அப்பா அம்மா சிறுவயதிலிருந்து ஒரு ஆண்டவரை சொல்லி வளர்த்து இந்த பகுதி சொல்றதுக்கு வந்து நான் காரணம் வந்தேன். நான் அப்போ நினைச்சு பார்த்தேன், செல்வானே இந்த பகுதி முழுவதும் ஆண்டவருடைய வார்த்தையை எல்லாருக்கும் சொல்லியிருப்பாரு. இந்த பகுதியை அந்த கோயில் எங்கெங்க பார்த்தனோ அங்கே நான் இவரை பற்றி வரும்போது நினைச்சுக்கிட்டு நான் வந்தேன். இன்னொரு விஷயம் நான் சொல்லணும். செல்வானை குணம் எப்படின்னா, யாரையும் மனம் போல பேச மாட்டேன், பேசவே மாட்டேன். அவரை யாராவது மனம் போல பேசியிருந்தாலும் அதையும் நம்ம கிட்ட சொல்ல மாட்டார். அவர் மனம் போல யாரையும் பேச மாட்டாரு. அவரை யாராவது மனம் போல பேசியிருந்தாலும் என்ன இப்படி பேசுறாங்க
என்ன அவங்க காயப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி செல்வான மனதுல அப்படியே உள்ள அடக்கி வச்சுட்டு ஆண்டவர் பார்த்துக்கிறார் சொல்லுவாங்க. ஸோ ஒரு மனிதன் மறித்த பிறகுதான் அவருடைய குணங்களை எண்ணி பார்க்கும் போதுதான் அவரோட வாழ்ந்த நாட்கள், பேசிய நாட்கள்ல அவர் அநேக விஷயம் கண்டுபிடிச்சிருக்கிறேன். இன்னொன்று லலிதாக்கா, அவரோட ஊழியத்துல தோளோட தோல் பிள்ளைகள் எல்லோரும் பாருங்க ஒரே சிந்தையில ஊழியம் அப்படிங்கிறத நல்லா செய்து வந்தாங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, நீ போய் மற்றவர்களை போல துக்கித்து அழுகாத. ஆண்டவர் வரும்போது அவர் என்ன செய்யப்படுவாரு, ஆண்டவரோடு வருவார்னு சொல்லியிருக்கு. அதனால இன்னைக்கு இந்த அண்ணன் உயிர் போயிருக்கலாம், ஆனா அந்த ஆண்டவரோடு தான் கண்டிப்பா இருக்கும். கண்டிப்பாக அவர் இந்த பூமியில அவரை நம்ம புதைக்கல, விதைக்கிறோம். இன்னொரு விஷயம் சொல்றேன், அநேகருடைய மனதில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி விதைத்திருக்கிறார். அநேகருக்கு அவர் அவங்க அப்பா அம்மா கூட பிறந்தவங்க எல்லாரும், அது எஸ்பெஷலி செல்வானே பைபிள் எடுத்துக்கிட்டு நான் கூட சொல்லுவேன், என்ன இவ்வளவு இடத்துக்கு போறீங்க அப்படின்னு வெளிநாடுகளும் போயிருக்கேன். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை கடைசி வரையும் சொல்லி அவர் ஆண்டவர் கையில் அவர் உயிர் என்ன செஞ்சிருக்கீங்க புதைக்க. கண்டிப்பா நம்ம செல்வான புதைக்கல, விதைக்கிறோம். அவர் மூலமாய் எந்தெந்த விசுவாசிகள் ரட்சிக்கப்பட்டார்களோ அவர்கள் மூலம் அன்னை மூலமாய் யார் யாருக்கெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டதோ அந்த சுவிசேஷ விதை மேல அவர் யார் யாருக்கெல்லாம் ஊழியம் பண்ணாரோ அவர்கள் கிறிஸ்துக்குள் வளர்வதற்காக நம்ம தொடர்ந்து என்ன செய்வோம், ஜெபம் பண்ணுவோம். கண்டிப்பா செல்வான ஆண்டவர் வரும்போது நம்ம பார்ப்போம். அவன் குடும்பத்தாருக்கு இந்த வார்த்தையை சொல்லி எல்லோரும் நாம் பேற்றுவோம். ஆண்டவருக்கு நன்றி. ஐயமே குந்தோதோர் காலத்திலோ ஆவி கூரை வாழ்த்தா மீட்பருவீர பெறத்தா சத்துருவை வென்றே என் பயம் யாவும் நீங்கிட்டு இயேசு கை மாமாவுக்கு பிடித்த பாடல் ஒன்று எப்பொழுதும்
எங்களை பார்க்கும் பொழுதும் சரி, எங்களுடைய வீட்டுக்கு வரும்போதும் சரி, இந்த பாட்டை பாட சொல்லி கேட்டார்கள். அந்த பாடலை நான் மாமாவுக்காக பாடினேன். இறைவன் எனது மீட்பானார், அவரே எனக்கு ஒளியானார், அவரை கொண்டு நான் வாழ எவரை கண்டும் பயமில்லை. இறைவன் எனது மீட்பானார், வாழ்வில் இறைவன் துணையானார், வாழும் எனக்கு உயிரானார், வாழ்வில் இறைவன் துணையானார், வாழும் எனக்கு உயிரானார். தீயோர் என்னை வதைத்தாலும் தீமை அணுக விட மாட்டான், தீமை அணுக விட மாட்டான். இறைவன் எனது மீட்பானார், ஒன்றே இறைவா வேண்டுகிறேன், ஒன்றே அடியேன் தேடுகிறேன், ஒன்றே இறைவா வேண்டுகிறேன், ஒன்றே அடியேன் தேடுகிறேன். தேவன் உமது திருமுன்னே நாளும் வாழ அருள்வாயே, நாளும் வாழ அருள்வாயே. இறைவன் எனது மீட்பானார், அவரே எனக்கு ஒளியானார், அவரை கொண்டு நான் வாழ எவரை கண்டும் பயமில்லை. இறைவன் எனது மீட்பானார். மாமா ஊருக்கு வரும் பொழுது போயிட்டு அந்த பாடலை கேட்டு எனக்கு என்னமோ ரொம்ப இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். நான் சின்ன பிள்ளையில அறியாத வயசுல அங்கே அக்கா வீட்டுக்கு வரும் பொழுது எங்களை வழி நடத்துவாங்க. அந்த இறை வார்த்தையை வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு கட்டத்திலையும் நம்ம எப்படி எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறத எங்களுக்கு தெளிவாக சொல்லி கொடுத்தாங்க. கஷ்டமா இருக்கும் பொழுது எப்படி சொல்லணும், அல்லது நம்ம சந்தோஷமா இருக்கும்போது அந்த ஆண்டவருடைய புகழ் எப்படி பாடணும். ஒவ்வொரு இன்சிடென்ட் நடக்கும் பொழுதும் நாங்கள் மாமாட்ட எதுனாலுமே சொல்லுவோம், இப்படி இருக்கு மாமா, என்ன செய்யலாம், எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆறுதல் கேட்கும் பொழுது அவங்க அந்த ஆறுதலை அருமையான அந்த இறை வார்த்தையின் அடிப்படையில் எங்களுக்கு கூட்டி வளர்த்தாங்க. நிச்சயமா இன்னைக்கு நாங்கள் இறை வார்த்தையில் நாங்கள் வளர்ந்துக்கிறோம் அப்படின்னு சொன்னால் மாமாவும் முக்கிய காரணம். இன்னொன்று ஒன்றிப்பு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாரும் நல்லா இருப்பாங்க, எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க, எல்லாரும் ஒன்றா இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதை நம்ம ஜபத்துல தான் வைக்கணும். நம்ம பல இடத்துல இருக்கிறோம், பல போராட்டங்கள் இருக்கிறோம், பல சூழ்நிலைகள் இருக்கிறோம்னாலும் அந்த ஜபம் நம்ம எப்பவுமே ஒன்று சேர்க்கணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதே போல நம்ம இன்னைக்கு எல்லாருமே ஒரே மனநிலையோடு ஒரே ஒத்த கருத்தோடு அவ்வளவு பேரும் தாத்தாவோட பிள்ளைங்க எல்லாரும் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா காரணம் மாமா அந்த இறை வார்த்தையை பிடிச்சுக்கிட்டது, அந்த இறை வார்த்தையை நமக்குள்ள விதைச்சிருந்தோம். அதனால இப்பவுமே நம்ம எந்த சூழ்நிலையில நான் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சூழ்நிலைகளுக்கு மூலம் நமக்கு எடுத்து கொடுத்து அந்த அதே இறைவார்த்தையை நம்மளும் மற்றவங்களுக்கு ஆறுதல் சொல்றதுக்கு, மற்றவங்களுடைய இன்ப துன்பங்களை நம்ம பகிர்ந்து கொள்வதற்கு அந்த இறைவார்த்தை எவ்வளவு தூரம் நம்மளை வழி நடத்துதுன்னு மாமா தான் எங்களுக்கு அதை சொல்லிக் கொடுத்தது. அந்த இறைவார்த்தையை நம்மளும் பிடிச்சிக்கிட்டு இன்னும் ஒவ்வொரு காலங்களையும் ஒவ்வொரு நேரங்களையும் நம்ம அதை பயன்படுத்தி நம்மளும் அவங்க என்ன வழியில நமக்கு சொல்லிக் கொடுத்தாங்களோ, ஊழிய பாதை எப்படி சொல்லிக் கொடுத்தாங்களோ, எப்படி செஞ்சாங்களோ, அதே போல நம்மளும் நம்மளுடைய சந்ததிகளும் அதை தொடர்ந்து ஆண்டவருடைய இறை ஆட்சி இந்த உலகத்துல வர்றதுக்காக நம்மளால முயன்ற ஆவியின் துணையோடு நம்ம செய்வோம். அதே போல ஆவியானவர் அந்த பரிசுத்த அக்கினி அப்படிங்கிற இறை வார்த்தையை சொல்லிக் கொடுத்தாங்க. எந்த சூழ்நிலைனாலும் அந்த பரிசுத்த அக்கினின்னு சொல்லுவான். எல்லாம் நமக்கு முன்னாடி இருக்கிற எல்லாமே அது தகர்ந்துடும். அந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. பரிசுத்த அக்கினி அப்படிங்கிற இறை வார்த்தையை நம்ம பரிசுத்தாவி அந்த நேரத்தில் துணைக்கு கூப்பிட்டோம்னா யார் எதிர்த்தாப்புல நின்னாலும் சரி ஆவியானவருக்கு ஒப்புக்கொடு அப்படின்னு சொல்லுவாங்க.
இந்த பரிசுத்த அக்கினின்ற வார்த்தையை சொல்லிக் கொடுத்ததுனால இன்னைக்கும் எந்த இடத்துலையும் எந்த சூழ்நிலையிலையும் அந்த ஆவியானவர் துணையா இருந்து என்ன செய்யணுமோ எப்படி பண்ணணுமோ அது நம்ம நினைக்க வேண்டாம். எல்லாமே அவரையே பார்த்து கொண்டார், அவரே பார்த்து கொண்டு இருக்கிறார். எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் தான் நம்மளை வழி நடத்துறார். அதே போல அவங்க அந்த ஆவியானவருடைய வரங்களையும் கனிகளையும் பெற்றதுனால அந்த ஆவியானவருடைய வரங்களும் கனிகளும் அவங்களுடைய நிறைவா அவங்களுடைய வாழ்க்கையில இருந்ததை நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. ஆவியின் கனிகள் அன்பு, மகிழ்ச்சி, பரிவு, நன்னயம், தாழ்ச்சி, பொறுமை எல்லாத்தையுமே நம்ம வார்த்தையால் சொல்ல முடியாது. அவங்க வாழ்க்கையால வாழ்ந்து காமிச்சாங்க நமக்கு. அதே வாழ்க்கையை நம்மளும் என்ன செய்யணும், இந்த உலகத்துல நம்மளோட இருக்கிறவங்களோட, நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க, பிற இனத்தார் மற்றும் எல்லாருக்குமே நம்ம ஆவியின் கனிகளை நம்ம கொடுக்கக்கூடிய மக்களாக நம்ம ஆவியில வளர்ந்து இன்னும் அந்த இறை ஆட்சிக்கு இன்னும் நிறைய மக்கள் சேர்க்கக்கூடிய மக்களாக மாமாவுக்கு நம்ம உறுதி கூறுவோம். இந்த நேரத்துல இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. அவங்களுக்கு ஆண்டவர் நல்ல வசதியை கொடுத்திருந்தார். அந்த வசதியிலே அவர்கள் ஜெபித்து விட்டு நம்முடைய காரியம் போதும் என்று இருந்திருக்கலாம். ஆனால் அவர்கள் அப்படி இருக்கவில்லை. அநேக மக்களுக்கு அவர்கள் ஆண்டவரை அறிவிக்கிற கருவியாக இருந்திருக்கிறார்கள். இப்போது ஒரு பாடல் மாமாவுடைய பேத்தி, மகள் வழி பேத்தி அனாஸ்டிகா வந்து ஒரு பாடலை
ஏசப்பாவுக்கு நன்றி. அந்த இடத்துல தனசிங் சொன்னாரு மாமா பத்தி ஏதாவது பேசுங்க. மாமா பத்தி எல்லாரும் புகழ்ந்து பேசுறாங்க, இல்லை நானும் புகழ்ந்து பேசுறேன். 2-3 பாயிண்ட் அவரை பத்தி சொல்லலாம். ஏற்கனவே இங்க சொன்ன மாதிரி அவர் யாரையும் அதிர்த்து பேச மாட்டார், எதிர்த்து பேச மாட்டார், சண்டை போட மாட்டார். இது ஒரு பக்கம். அவருடைய ஊழியத்தை பொறுத்து அவர் இரவு பகலும் உழைப்பாரு. நான் அநேக முறை அவர்கிட்ட போன் பேசும்பொழுது தமிழ்நாட்டில் எங்கேயாவது ஒரு இடத்துல இருப்பாரு. ஊழியத்துக்கு அடைஞ்சிக்கிட்டே இருப்பாரு. ஆனா அதனால ஊழியத்துக்கு அடைஞ்சு அவர் சரீரத்தை கொஞ்சம் பேணாம விட்டுட்டார் நான் நினைக்கிறேன். ஆனாலும் ஒரு பிசினஸ் அவர் போகல, ஒரு வேலையா அவர் போகல. ஏசப்பாவுக்கு ஒரு சேவையாகத்தான் அவர் அடைஞ்சாரு. அந்த சேவையினால் தான் அவர் உடல் ஓரளவு பாதிக்கப்பட்டது நான் நினைக்கிறேன். ஆனால் அவருக்கு ஆயிரக்கணக்கான ஆட்களை ஆண்டவருக்குள்ள கொண்டு வந்திருக்காரு. அதை நான் நேற்று கண்கூடா பார்த்தேன். ஆனா நான் ஒன்னே ஒன்று இந்த இடத்துல சொல்லி ஆகணும். அவர் எது ஊழியம் அப்படிங்கிறது கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களுக்கு தெரியாது. மத பிரச்சாரம் நினைக்கிறாங்க. அவர் மத பிரச்சாரமே பண்ணல. கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் அல்ல. கிறிஸ்தவம் என்பது மரணத்துக்கு பிறகு கடவுள்கிட்ட போனதுக்கு ஒரு வழி. மத பிரச்சாரம் மக்கள் தவறா எண்ணுறாங்க. அவர் மத பிரச்சாரம் பண்ணல. மரணத்துக்கு பிறகு மனிதனுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு. அந்த வாழ்க்கையில எரிநரகத்துக்கு போயிடக்கூடாது, சொர்க்கராஜ்யத்துக்கு போகணும். அது இயேசு கிறிஸ்து தான் வழிங்கிறத சொன்னார். சில பேர் கேட்பாங்க, மத பிரச்சாரத்தில் இருக்கீங்களா? அந்த வார்த்தை தப்பு. நீங்க கிறிஸ்தவர்களானாலும் இந்துக்களானாலும் முஸ்லிம்களானாலும் எந்த மதமா இருந்தாலும், ஆணானாலும் பெண்ணானாலும், பணக்காரனா இருந்தாலும் ஏழையா இருந்தாலும், பலவானா இருந்தாலும் நோய் பெற்றோராக இருந்தாலும், சிறுவராக இருந்தாலும், பெரியவர் யாரா இருந்தாலும் எல்லா மனிதருக்கும் மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை உண்டு. இப்ப இவர் இறந்துட்டாரு. இவர் சரீரம் இப்போ புதைக்கப்படும். ஆனால் இவர் சரீரத்தை விட்டு வெளியில வந்ததான் உலகம் மரணம்னு சொல்லுது. இறந்து போயிட்டாருன்னா அவர் சரீரத்திலிருந்து வெளியில கடவுள்கிட்ட போயிட்டாருன்னு அர்த்தம். ஆவி, ஆத்மா, சரீரம் இதுதான் ஒரு மனுஷனுக்குள்ள அடங்கிட்டு. நான் சரீரம் ஏன் இருக்கக்கூடிய ஆவினால நான் பேசுறேன். நான் தூங்கிட்டு இருந்தா என்னுடைய சரீரம். நான் முழிச்சிருக்கிறேன். என்னுடைய ஆவி என் சரீரத்தை உபயோகப்படுத்தி, என் நாக்கை உபயோகப்படுத்தி, என்னுடைய பிரெயினை உபயோகப்படுத்தி நான் பேசுறேன். சரீரத்தை விட்டு வெளியில வந்தா சரீரத்திற்கு வேலை இல்லை. ஆத்மா வெளியில வந்த பிறகு அது உண்மையான நான் அல்லது உண்மையான நீங்கள். இன்னைக்கு ஒரு உலகத்துல உள்ள சர்வே சொல்லி ஒரு நாளைக்கு 3.5 லட்சம் பேர் சராசரியா அந்த உலகத்தை விட்டு போறாங்க. வயசாகி, நோய்வாய்ப்பட்டு, தற்கொலை, கொலை, வெள்ளம், இப்படி இயற்கை அழிவு பல ரீதியில சரீரத்திலிருந்து வெளியில வராங்க. நீங்க சரீரத்தினுடைய அமைப்பை பார்த்தா சொல்லிட்டே போகலாம். ஆனா மரணத்துக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு. இப்ப இவர் இறந்த சமயத்தில் இவர் சரீரத்தை விட்டு வெளியில வந்து பரலோகத்துக்கு போகும்போது அவர் சரீரத்தை பார்த்துட்டு தான் போயிருப்பார். ஏசப்பாட்ட போயிருக்காரு. அப்போ எல்லாத்துக்கும் மரணத்திற்கு பிறகு ஒரு நியாயத்திற்கு உண்டு. நம்ம நன்மை செய்தவர்கள், தீமை செய்தவர்கள், மன்னிக்கப்படாத பாவங்கள் எதுவா இருந்தாலும் நியாய தீர்ப்பு இருக்கு. அதனால்தான் மத பிரச்சாரம் அவர் பண்ணல. இயேசு கிறிஸ்து வழியும் சத்தியமும் ஜீவன். மரணத்துக்கு பிறகு வாழ்க்கை இருக்கு. பரலோகத்துக்கு போக வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள். கல்வாரி சிலுவையிலே சிந்தப்பட்ட ரத்தத்தின் மூலமா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர் அநேக இடங்களுக்கு சென்று பிரசங்கம் பண்ணினார். உலகம் அதை ஏற்றுக்கொண்டது. அவருடைய ஊழியம் இந்த உலகத்தில் நிறைவேறிற்று. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவரை ஏற்றுக்கொண்டார். ஆகவே மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை, அது பரலோகம், சொர்க்கத்துக்கு போக வேண்டும் என்றால் இயேசுவே வழி, சத்தியம், ஜீவன். நன்றி. ஒரு வேத பகுதியை நான் வாசிக்கிறேன். கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களை சிலர் எப்படி சொல்லலாம்?
மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவம் எழுந்திருக்கவில்லையே. கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கம் இருந்தா, உங்கள் விசுவாசம் இருந்தா. மரித்தோர் உயிர் தெல்லாவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சொன்னதினாலே தேவனுக்காக பொய்ச்சாட்சி சொல்கிறவர்களாய் காணப்படுவோமே. மரித்தோர் உயிர் தெல்லாவிட்டால் கிறிஸ்துவம் எழுந்திருக்கவில்லை. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும். நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களும் கெட்டிருப்பார்களே. இன்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாயிருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கணும் பரிதபிக்கப்படத்தவர்களாயிருப்போம். கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களின் முதல் பலனானார். மனுஷனால் மரணம் உண்டானபடினால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஆதாமுக்குள் எல்லோரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவனவன் தன் மனுஷனை உயிர்ப்பிக்கப்படுவான். முதல் பலமானவர் கிறிஸ்து. பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அதன் பின்பு முடிவு உண்டாகும். அப்பொழுது அவர் சகல துறைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமாய் இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்புக் கொடுப்பார். எல்லா சத்துருக்களை தமது பாதப்படைக்கு கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது. பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். சகலத்தையும் அவருடைய பாதத்திற்கு கீழ்ப்படுத்தினாரே. ஆகிலும் சகலமும் அவருக்கு கீழ்பட்டிருக்கப்பட்டதென்று சொல்லியிருக்கும் போது சகலத்தையும் அவருக்கு கீழ்ப்படுத்தினவர் கீழ்ப்படுத்தவில்லை என்பது வெளியரங்கமாய் இருக்கிறது. சகலமும் அவருக்கு கீழ்பட்டிருக்கும் போது தேவனை சகலத்திலும் சகலமாய் இருப்பதற்கு குமாரன் தாமும் தமக்கு சகலத்தையும் கீழ்ப்படுத்தினவருக்கு கீழ்பட்டிருப்பார். அன்புடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கிறிஸ்தவர்களுடைய ஒரு பெரிய நம்பிக்கை உயிர்த்தெழுதல். உயிர்த்தெழுதல் என்றால் இந்த உலகத்தின் வாழ்வுக்கு பிற்பாடு நமக்கு ஒரு வாழ்வு இருக்கிறது. நமக்கு ஒரு வாழ்வு இருக்கிறது. எல்லாரும் நினைக்கிறார்கள் இந்த உலகத்தில் பிறந்தோம், வாழ்ந்தோம், வெந்ததை தின்றோம், விதி வந்தால் சாவோம் என்கிற கொள்கை உடையவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆகவே இந்த வாழ்க்கைக்கு பிற்பாடு ஒரு வாழ்வு நமக்கு இருக்கிறது. அதுதான் நித்தியமான வாழ்வு. நித்தியமான வாழ்வு என்பது தேவனோடு வாழ்வது, ஆண்டவரோடு வாழ்வது. நான் சில இடங்களிலே இப்படிப்பட்ட நிகழ்ச்சிக்கு போயிருக்கிறேன். சொந்தக்காரர்களிடத்திலே அப்போது அவர்கள் அழுவார்கள், மிகவும் அழுவார்கள். அழுது விட்டு சொல்வார்கள், கத்தரிக்காய் எங்களுக்கு, கைலாயம் உங்களுக்கு, வாழைக்காய் எங்களுக்கு, வைகுண்டம் உங்களுக்கு என்றெல்லாம் பாட்டு முடிப்பார்கள். எனக்கு மனித ஒருவரை பற்றி கவலை இல்லை, அவருடைய வாழ்க்கை முடிந்து விட்டது. ஆனால் அங்கே ஜனங்கள் எல்லாம் கதறி அழுவார்கள் அல்லவா, அதை பார்த்த உடனே என் உள்ளமும் உருகி எனக்கு அழுகை வந்தது. அவர்கள் உலகத்திலே பாடுபட்டார்கள், தன்னுடைய வாழ்க்கையை முடித்து விட்டார்கள், பரமராஜ்யம் அவருக்கு எதிர்கொண்டு இருக்கிறது. ஆனால் அப்படி சொல்லி கொடுப்பாங்க, கத்தரிக்காய் எங்களுக்கு, கைலாயம் உங்களுக்கு, வாழைக்காய் எங்களுக்கு, வைகுண்டம் உங்களுக்கு. அதை உயிரோடு இருக்கும்போது அவருக்கு சொல்லிக் கொடுத்துருக்கலாமே. அதைத்தான் நாங்கள் இங்கே சொல்லிக் கொடுக்கிறோம். மிருகத்துக்கு ஆத்மா கிடையாது, மிருகத்துக்கு ஆத்மா கிடையாது. ஆத்மாவிலே தான் அறிவு, உணர்வு, சித்தம் இதெல்லாம் ஆத்மாவிலே தான் இருக்கிறது. மனிதனுக்கு மட்டும்தான் ஆத்மா இருக்கிறது. அழத் தெரிந்த ஒரே ஒரு ஜென்மம் உண்டுமானால் அது மனிதன் மட்டும்தான். நமக்கு தான் அழ முடியும், நமக்கு தான் சிரிக்க முடியும். மிருகங்கள் ஒன்றாலும் சிரித்ததில்லை, மிருகங்கள் ஒன்றாலும் அழுததில்லை. மிருகம் அழுகும். எப்போ அழுகும்? அதுக்கு ஒரு உபத்திரவம் வந்துவிட்டது என்றால், அது கண்களிலே கண்ணீர் வருகிறது என்றால் அது உபத்திரவத்திலே இருக்கிறது என்று அர்த்தம். இப்போது சற்று நேரத்தில் என் சகோதரன் பேசினாரே, ஆவி, ஆத்மா, சரீரம், அது மனிதனுக்கு மட்டும்தான் இருக்கிறது. மனிதன் தான் எல்லாவற்றையும் பார்க்க முடியும். மனிதனுக்குள்ளே தான் ஆவி இருக்கிறது, ஆத்மா இருக்கிறது, சரீரம் இருக்கிறது. ஆனால் வேதம் சொல்கிறது ஆவியிலே பரிசுத்தமாக வேண்டும், ஆத்மாவிலே பரிசுத்தமாக வேண்டும், சரீரத்திலே பரிசுத்தமாக வேண்டும். இன்றைக்கு இந்த உலகத்திலே மெய்யான தெய்வத்தை அறியாதபடியினால் தான் அநேக மக்கள் பலவிதமான துன்பத்திலே கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகத்தினுடைய சகல வேறுபாடுகளுக்கும் சகல துன்பத்துக்கும் காரணம்
ஒன்னே ஒண்ணுதான், பாவம். ஆகவே வேதம் சொல்கிறது பாவத்தை விட்டு விலக வேண்டும், பரிசுத்தமாக வேண்டும். இயேசு இந்த பூமிக்கு வந்தார், பரலோகத்தின் தேவன் இந்த பூமிக்கு வந்தார். இந்த பூமிக்கு வந்து நம்முடைய பாவங்களுக்காக அவர் கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்தினார். அவர் கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்தினார். அவர் நமக்காக இந்த பூமிக்கு வந்தார். இயேசு நம்முடைய பாவத்தை ஏற்றுக்கொண்டார். வேதம் சொல்கிறது கிருபாதார பலி. கிருபாதார பலி என்று சொன்னால் குற்றம் செய்த ஆத்மாவுக்கு பதிலாக இன்னொரு பரிசுத்தமான ஆத்மா பலியாவதுதான் கிருபாதார பலி. அதாவது பாவம் செஞ்சது நான் தான் தண்டனை ஏற்று சாக வேண்டும். ஆனால் நீ சாக வேண்டாம், நீ என்னை நம்பினால் போதும், உன் பாவத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன், உனக்காக நான் அந்த பாவத்தை ஏற்றுக்கொண்டு அந்த பாவத்தின் தண்டனையை நான் பெற்றுக்கொள்கிறேன் என்று இந்த பூமிக்கு வந்து கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்தினவர் இயேசு. அவர் கிருபாதார பலி. அதாவது எனக்கு பதிலாக, உங்களுக்கு பதிலாக, உங்களுடைய பாவங்களுக்கு பதிலாக, என்னுடைய பாவங்களுக்கு பதிலாக கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்தினவர். எல்லா மார்க்கங்களும் எல்லா மதங்களும் சொல்லுகிறது ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. அந்த பாவ மன்னிப்பை வழங்குவதற்காகத்தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். அவருக்கு நற்செய்தியை இவர் தூக்கி சுமந்தார். அவருடைய நற்செய்தியை தூக்கி சுமந்தார். வேதாகமத்தை தூக்கி சுமந்தார். அநேக மக்களுக்கு சத்தியத்தை போதித்தார். அநேக மக்களுக்கு வாழ்விலே அவர்கள் நிலை தெரியாமல் இருக்கின்ற போது ஆண்டவருடைய சத்தியத்தை சொல்லி, ஆண்டவருடைய ராஜ்யத்தை சொல்லி அநேகருக்கு அவர் விடுதலை வாங்கி கொடுத்திருக்கிறார். நாங்கள் அந்த பணியைத்தான் செல்கிறோம், அந்த பணியைத்தான் செய்கிறோம். குடிக்கிறவனை குடிக்காதே என்று சொல்லுகிறோம், சண்டை போடுகிறவனை சண்டை போடாதே என்று சொல்லுகிறோம், குடும்பத்தில் சமாதானமாய் வாழ்வதற்கு பழகி கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறோம். அதைத்தான் நாங்கள் செய்கிறோம். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். கர்த்தர் கடந்த நாட்களில் ஒரு RSS அமைப்பை சேர்ந்த ஒருவர் என்னை கையெழுத்து கும்பிட்டார். எனக்கு ஒன்றும் விளங்கவில்லை. இவர் நமக்கு எதிரியாக இருப்பாரே, கையெழுத்து கும்பிடுகிறாரே என்று அவரிடத்திலே நான் எதற்காக என்னை வணங்குகிறீர்கள் என்று கேட்டேன். அவர் என் கையை பிடித்துக் கொண்டு தேம்பி தேம்பி அழுதார். தேம்பி தேம்பி அழுதுவிட்டு அவர் சொன்னார், ஐயா, நான் உங்களுக்கு எதிராளி தான், உங்கள் சபைகளுக்கு எதிராளி தான். ஆனால் என்னுடைய அக்கா மாப்பிள்ளை பயங்கரமாக குடிப்பார், குடும்பத்தில் பயங்கரமான டார்ச்சர் செய்வார். ஆனால் இன்றைக்கு அவர் திரும்பி உங்களுடைய ஆலயத்துக்கு போகிறார், உங்களுக்கு ரொம்ப நன்றி என்று சொன்னார். செயலுக்கு போனால் எவனும் திருந்த மாட்டான். கொள்ளையடிக்கிறவன், கொலகாரன், பலவிதமான அக்கிரமம் செய்கிறவன் தண்டனை கொடுக்கிறார்கள், ஜெயிலுக்கு போகிறார்கள். ஜெயிலுக்கு போன பிற்பாடு இருந்ததை விட 4 மடங்கு 5 மடங்கு பொல்லாதவனாய்த்தான் அவன் வெளியே வருகிறான். அவன் திருந்துவதில்லை. திருந்துவதற்கு ஒரே இடம் இயேசு. இயேசு என்ற பெயரை சொன்னாலே பேய்கள் நடக்கும். பல நாட்களே என் சபைக்கு ஒரு பொண்ணை அழைத்துக் கொண்டு வந்தார்கள். பேய் பிடித்த பெண். நான் ஒன்று சொல்லவில்லை, இயேசுவின் நாமத்தினாலே போகின்றேன். அந்த பேய் போய்விட்டது. எங்களிடத்துல ஒன்றும் இல்லை. நாங்கள் ஆண்டவரை திருடுகிறோம், எல்லா மக்களும் நல்லா இருக்கணும்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த வேலையை தான் அவர் செய்தார். அவர் நினைத்திருந்தால் அவருடைய வருமானத்திற்கு வீட்டிலே அமைதியாக இருந்திருக்கலாம். தன்னுடைய வேதத்தை படித்துவிட்டு தான் ஜெபம் பண்ணிவிட்டு நிம்மதியாக இருந்திருக்கலாம். ஆனால் அவர் அப்படி இருக்கவில்லை. இந்த மக்கள் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன், நான் இவ்வளவு சங்கடப்பட்டேன், எனக்கு இயேசு விடுதலை கொடுத்தாரே, அந்த இயேசுவை எல்லா மக்களுக்கும் சொல்ல வேண்டும் என்று இயேசுவை அவர் சொல்லிட்டு தின்றதினாலே தான் இன்றைக்கு அநேக மக்கள், நேற்றும் அநேக மக்கள் வந்தார்கள், இன்றைக்கும் அநேக மக்கள் வருகிறார்கள், வந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவரை விதைக்க போகிறோம். வேதம் சொல்கிறது, ஒரு விதையை விதைத்தால்தான் ஒரு விருட்சம் உண்டாகும், ஒரு மரம் உண்டாகும். அதே போல வேதம் சொல்கிறது, இந்த பூமியிலே வாழ்ந்து மரித்து போனவர்களை நாம் விதைக்கிறோம். ஒரு நாளிலே அவர்கள் உயிர் தருவார்கள். உயிர் தருகிற ஒரு நம்பிக்கை கிறிஸ்தவத்திலே மட்டும்தான் இருக்கிறது. உயிர் தருவார்கள், ஒரு நாளிலே அவர்கள் உயிர் தருவார்கள். உயிர் தருந்து நீதிமான்கள் பரலோகத்துக்கு போவார்கள். அநீதிமான்கள், அதாவது இந்த பூமியிலே கடவுளுக்கு பயப்படாமல் அநேக மக்களுக்கு கொடுமை செய்தவர்கள் நரகத்துக்கு போவார்கள் என்று வேதம் சொல்கிறது. நரகம் என்பது சாத்தானுக்காக மாத்திரம்தான் உண்டாக்கப்பட்டது. ஆனால் சாத்தான் வழியிலே செல்லுகிற எல்லா மக்களும் நரகத்துக்கு போவார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போது மரித்து போன எல்லா பரிசுத்தவான்களும் பரதேசியிலே இருக்கிறார். அது 3வது வானத்திலே இருக்கிறது.
யூதர்கள் 7 வானம் உண்டு என்று சொல்லுகிறார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 3வது வானத்திலிருந்து பரலோகம் துவங்குகிறது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ மரித்து போன எல்லா பரிசுத்தவான்களும் 3ஆம் வானத்தில் இருக்கிற பரதேசிக்கு போகிறார்கள். யாருமே பரலோகத்துக்கு போவதில்லை. இயேசுதான் அங்கிருந்து வந்தார். இயேசுதான் உயிர்த்தெழுந்து அங்கே போயிருக்கிறார். ஜட்ஜ்மெண்ட் நடக்கும், அதாவது நியாய தீர்ப்பு நடக்கும். நியாய தீர்ப்புக்கு பிற்பாடுதான் வலது பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து, பரலோகத்துக்கு ஆயத்தமாக்கப்பட்டவர்களே, என் பிதாவினால் அழைக்கப்பட்டவர்களே, பாருங்கள் அந்த ராஜ்யத்துக்கு என்று இயேசு அழைத்து செல்வார். அதுவரை அவர்கள் பரதேசிலே தான் இருப்பார்கள். அங்கே தொழுகை இல்லை, அங்கே வேண்டுதல் இல்லை, அங்கே ஜெபம் இல்லை. இந்த பூமியிலே இருக்கும் வரை நாம் செய்த நன்மைகளும் நாம் செய்த ஜெபங்களும் ஆண்டவருக்காக நாம் செய்த நன்மைகளும் மாத்திரம்தான் நமக்காக ஒரு நாளிலே பரிந்து பேசும். அதுதான் நம்மை நீதிமான் அல்லாவிட்டால் துன்மார்க்கன் என்று தீர்மானிக்கும். ஆகவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3 காரியத்தை நாம் செய்ய வேண்டும். 1, வேதத்தை நன்றாக படிக்க வேண்டும். வேதத்தை நாம் படித்தால் பேதையாயிருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. வேதத்தை படிக்கும் போது வேதம் நம்மை ஆசீர்வதிக்கும். ஒரு பரிசுத்தவான் ராத்திரி 12 மணிக்கு வேதத்தை படித்துக் கொண்டிருந்தார். வேதம் சொல்கிறது, இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவார். ராத்திரி 12 மணிக்கு வேதத்தை படித்துக் கொண்டிருந்தார். அப்போது தரிசனம் காண்கிறார். வேதத்திலிருந்து ஆண்டவரை கரம் 2 கரம் வந்து அவரை ஆசீர்வதித்ததார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதத்தை படியுங்கள். 2வது குடும்ப ஜெபம் பண்ணுங்கள். குடும்ப ஜெபம் பண்ணுங்கள். இப்போது மாமாவின் சார்பிலே நின்று நான் உங்களுக்கு பிரசங்கிக்கிறேன். இனி அவர்கள் பிரசங்கிக்க முடியாது. குடும்ப ஜெபம் பண்ணுங்கள், வேதத்தை படியுங்கள், ஒழுங்காக ஆலயத்திற்கு செல்லுங்கள். ஒழுங்காக ஆலயத்திற்கு. எனக்கு ஒரு நண்பர் உண்டு. அவர் டாக்டர், புலிமுடியில் வைத்திய தொழிலை நன்றாக பார்ப்பார். ஞாயிற்றுக்கிழமை ஆன உடனே அந்த அம்மா இட்லியை வச்சு நிரந்தரமாக சட்னி எல்லாம் 15 இட்லி தின்பார். 15 இட்லி தின்ன உடனே திட்டுமுட்டு அடிச்சிடும். ஆலயத்துக்கு போவதே தேவை சுத்தமில்லை என்று படுத்து விடுவோம். ஆலயத்துக்கு போவது இப்படித்தான் அநேக மக்கள் இன்றைக்கு வாழ்கிறார்கள். ஏனென்றால் தேவன் வசதியை கொடுத்து விட்டார், வாழ்க்கையை கொடுத்து விட்டார், பிள்ளைகளை கொடுத்து விட்டார். தேவன் நமக்கு என்னத்துக்கு என்ற எண்ணத்துக்கு இன்றைக்கு சமுதாயம் வந்து விட்டது. 30 வருடங்கள் என்பது ஒரு தலைமுறை. முதல் தலைமுறை அவருடைய அப்பா, எங்க பாட்டி ஜெயகணி அம்மா, அது முதல் தலைமுறை. 2வது தலைமுறை மாமா. இன்றைக்கு 3வது தலைமுறை இருக்கிறது. இந்த 3வது தலைமுறை தேவனை தேடுகிறதா, வேதத்தை வாசிக்கிறதா, ஜெபம் பண்ணுகிறதா, கஷ்டப்படுகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்களுக்கு தங்களால் ஏற்ற உதவியை செய்கிறதா யோசித்து பார்க்க வேண்டும். 3ஆம் தலைமுறைக்கு நாம் வந்துவிட்டோம். ஒரு தலைமுறை என்பது 30 வருஷம் தான். ஆண்டவரை நாம் தேடுகிற போது தலைமுறை தலைமுறையாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே என்னுடைய கவலையெல்லாம் நம்முடைய பிள்ளைகள் தேவனை தேட வேண்டும், தேவனை பிடித்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் தேவனை பிடித்துக் கொண்டால் எங்கிருந்தாலும் அவர்களை குறித்து நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ ஒரு நாளில் உயிர்த்தெழுதல் என்பது உண்டு. இதோடு முடிந்து போகிறதில்லை. வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். அவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதல் பலனானவர் இயேசு. முதலாவது இந்த பூமிக்கு வந்து நம்முடைய பாவத்துக்காக மரித்து உயிர்த்தெழுந்தவர் இயேசு. முகமதியர்கள் கேட்கிறார்கள், இயேசு கடவுள் என்றால் கடவுளை எப்படி கொல்ல முடியும் என்று கேட்கிறார். நான் சொல்கிறேன், கடவுளை கொல்ல முடியாது. பரலோகத்தில் இருக்கிறவர், அந்த சராசரத்தையும் படைத்தவர், அவருடைய முகம் சூரியனை காட்டிலும் அதிக பிரகாசம். அவர் பயங்கரமானவர், அற்புதமானவர், அதிசயமானவர். அவரை யாரும் கொல்ல முடியாது. ஆனால் அவர் மனிதனாய் இந்த பூமிக்கு வந்து அன்பை எல்லா மக்களிடத்திலும் காட்டி, நான் தான் இறைவன் என்பதை சொல்லி எல்லோருக்கும் சேவை செய்து குஷ்டரோகிகளை குணமாக்கி, பேய் பிடித்தவர்களுக்கு குணத்தை கொடுத்து, செத்தவர்களை உயிரோடு எழுப்பி இந்த பூமியிலே மனிதனாய் வந்தாரே. தன்னுடைய வல்லமைகள் எல்லாவற்றையும் எடுத்து வைத்துவிட்டு இந்த உலகத்திலே மனிதனாய் பிறந்து குருவாய் வந்து சமண சம்சாரம் ஒன்றில்லாமல் சித்தர்களை இழுத்தி போட்டு அகர்ந்த தலம் சென்றவனை அண்டிடுவாயே என்று சொல்லி நம்முடைய முடிவை சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த பூமியிலே வந்தவர் நம்முடைய பாவத்துக்காக இந்த பூமியிலே வந்து நம்முடைய பாவத்தை ஏற்றுக்கொண்டு நமக்காக மறித்தவர். இன்றைக்கு பிதாவிடத்திலே பரிந்து பேசுகிறார். மனிதனாய் வந்த அவரை
அவர் இது இருளின் ஆதிக்கம். நீங்கள் அந்த இருளின் ஆதிக்கத்திலே ஒருவனுக்கும் பிதாவினிடத்திலிருந்து கொடுக்கப்படாவிட்டால் எதுவும் செய்ய முடியாது என்று சொல்லி அதிகாரத்தை அவர்களுக்கு கொடுத்தவர். அதனால்தான் அவரை பிடித்தார்கள், அவரை சிலுவையில் அடித்தார்கள், அவரை சிலுவையில் அடித்து கொலை செய்தார்கள். 3ஆம் நாளிலே அவர் உயிர் தெழுந்தார். அந்த இயேசுவை தான் நாங்கள் பிரசங்கிக்கிறோம். எல்லா மக்களும் நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் பிரசங்கிக்கிறோம். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். அது ஒரு பெரிய பாக்கியம். ஆண்டவருக்கு பணி செய்வது ஒரு பெரிய பாக்கியம். உலகத்திலே ஒரு பெரிய ஊழியக்காரன் பில்லிகிரஹாம். அந்த பில்லிகிரஹாமை அமெரிக்காவின் அதிபராய் மாற்ற வேண்டும் என்று சொல்லி அதிகாரிகள் போய் அவரை என்ன செய்ய வேண்டும், அமெரிக்காவின் பிரதமராய் மாற்றிவிட வேண்டும், அதிபராய் மாற்றிவிட வேண்டும் என்று பிரயாசப்பட்டபோது அவரை போய் கேட்டாங்களாம், ஐயா நீங்க வந்துருங்க, வந்து அதிபராக இருங்கன்னு சொன்னபோது அவர் சொன்னாராம், இதை காட்டிலும் ஒரு பெரிய வேலையை செய்கிறேன். அந்த வேலை என்னவென்று சொன்னால் கடவுளுக்கு ஊழியம் செய்வது, ஆண்டவருக்கு ஊழியம் செய்வது. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். ஆண்டவருக்கு ஊழியம் செய்யும்படியாய் எங்களை ஆண்டவர் அழைத்திருக்கிறார். நாங்கள் ஆண்டவருக்கு ஆண்டவருடைய பணியை செய்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது மதமாற்றம் அல்ல, இது மனமாற்றம். ஒருவன் மனம் மாற வேண்டும், ஆண்டவரை தேட வேண்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். தேவன் நல்லவர். அந்த வேலையை அவர் செய்து முடித்து விட்டார். செல்வன் என்று சொல்லுகிற அந்த சகாப்தம் நேற்றோடு முடிந்து விட்டது. அவருடைய பிள்ளைகள், அவருடைய சொந்த பந்தங்கள், நாம் ஆண்டவருக்கு என்ன செய்ய போகிறோம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லா சத்துருக்களையும் ஆண்டவர் ஒரு நாள் பாதபடியாக்குவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வானம் அவருடையது, பூமி அவருடையது, வெள்ளி அவருடையது, பொன் அவருடையது. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் அவருக்குரியது. எல்லாம் அவருக்காகவே படைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்காகவே எல்லாம் படைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவரை வைத்து, கடவுளை வைத்து ஏமாற்றுகிற ஒரு கூட்டம் இந்த பூமியில இருக்கிறது. அதனால்தான் பெரியார் சொன்னார், கடவுள் இல்லை, இல்லை, இல்லவே இல்லை என்று சொன்னார். ஒரு பக்தன், பெரியார் பக்தன் பெரியார் போனான். ஐயா உண்மையிலே கடவுள் இல்லையா என்று கேட்டார். அவர் சிரித்துக் கொண்டே சொன்னார், கடவுளை வைத்து மனிதன் ஏமாற்றுகிறான், அதனாலே தான் நான் கடவுள் இல்லை, இல்லை, இல்லவே என்று, இல்லை என்று சொன்னேன் என்று சொன்னார். அப்ப அதுக்கு விளக்கம் என்ன என்று அவர் கேட்டார். பெரியார் சொன்னார், கடவுள் இல்லை, இது முதல் வாசகம். கடவுள் இல்லை என்பது இல்லை, இது 2வது வாசகம். கடவுள் இல்லை என்பது இல்லை, இல்லவே இல்லை அப்படின்னா கடவுள் நிஜமா இருக்காருன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிவிட்டார். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். முன்னால் இருந்த மனிதர்களை காட்டிலும் இப்போது இருக்கிற மனிதர்களுக்கு குணம் வித்தியாசமாக இருக்கிறது. ஏனென்றால் முன்னாலே எல்லாரும் ஒற்றுமையாக இருப்பார்கள், ஒன்றாய் கூடுவார்கள், அவர்கள் பேசிக் கொள்வார்கள். இன்று அப்படி யாரும் இல்லை. இப்போது எல்லாரும் ஒரு பெட்டியை கையில் தூக்கிக் கொண்டு அலைகிறார்கள், தனித்து வாழ்கிறார்கள். மனிதனுடைய நிலைமை மாறிவிட்டது. ஆனால் வேதம் அப்படி சொல்லவில்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த வாழ்வுக்கு பின்பாக ஒரு வாழ்வு இருக்கிறது. அந்த வாழ்விலே மனிதன் நன்மை செய்து கடவுளை தேடி ஆண்டவருக்கு பயந்து வாழ்ந்திருப்பானால் அவனுக்கு ஒரு பரலோக ராஜ்யம் காத்திருக்கிறது. ஆனால் ஆண்டவருக்கு பயப்படாமல் இந்த பூமியிலே தன்னுடைய வாழ்க்கையை தாறுமாறாக கழித்தவர்களுக்கு நரகம் என்று வைக்கப்பட்டிருக்கிறது. இதில் 2 ஏதாவது ஒன்றுக்கு தான் மனிதன் செல்ல வேண்டும். நாங்கள் சொல்லுகிறோம், நாம் பாவம் செய்ய வேண்டாம், சண்டையிட வேண்டாம், ஒரு மனதாய் ஒற்றுமையாக இருப்போம், கடவுளுக்கு ஊழியம் செய்வோம், அவர் நம்மை நித்திய ராஜ்யத்திலே சேர்ப்பார். ஆகவே இன்னும் சற்று நேரத்தில் இவர்களை நாம் விதைக்க போகிறோம். ஒரு நாளே இவர்கள் உயிர்த்தெழுந்திருப்பார்கள். உயிர்த்தெழுந்த பிற்பாடு நாமும் தேவனுக்கு உண்மையாக இருந்து உயிர்த்தெழுந்து பரவமான ராஜ்யத்துக்கு செல்வோம் என்று சொன்னால் இந்த உலகத்தின் ஆசபாசம் அங்கே வராது. நமக்கு இந்த உலகத்தின் ஆசபாசம் அங்கே வராது. அங்கே கடவுளுக்கு எப்படிப்பட்ட குணம் இருக்கிறதோ, கடவுளுக்கு எப்படிப்பட்ட அன்பு இருக்கிறதோ, அந்த அன்புக்குள்ளே நாம் கடந்து செல்வோம். அந்த வாழ்க்கை என்பது இந்த பூமியின் வாழ்க்கையை போல அல்ல. அது நாம் நினைப்பதை காட்டிலும் கோடி மடங்கு சந்தோஷமான ஒரு வாழ்வு. அந்த வாழ்வுக்கு அவர்கள் போய்விட்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். ராஜபாளையம் பக்கத்திலே, நேற்று சொன்னதை சொல்கிறேன், ராஜபாளையம் பக்கத்திலே ஒரு கல்லறை தோட்டம் இருக்கிறது. அந்த தோட்டத்திலே முகப்பிலே எழுதியிருப்பார்கள். நீங்கள் பஸ்ஸில் போகும்போது பார்க்கலாம், இங்கே எழுதி போடப்பட்டிருக்கிறது, இன்று எனக்கு நாளை உனக்கு, இன்று எனக்கு நாளை உனக்கு. எல்லோரும் மரணம் என்கிற பாதையிலே கடந்துதான் போக வேண்டும். நல்லவர்களோ கெட்டவர்களோ அந்த மரணம் என்கிற பாதையை கடந்து போக வேண்டும். வேதம் சொல்கிறது,
பொழுது மரணம் என்பது ஒரு போர். இந்த சரீரத்தை விட்டு ஒரு உயிர் வெளியே போவது என்பது ஒரு யுத்தத்துக்கு சமமானது என்று வேதம் சொல்கிறது. கடந்த நாட்களே அவர்கள் பிழைக்கப்பட்டார்கள், வியாதிப்பட்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வியாதி என்பது எல்லாருக்கும் பொதுவானது. இந்த பாவமான உலகத்திலே, பாவ பிரச்சனை இருக்கிற உலகத்திலே வியாதி எல்லாத்துக்கும் பொதுவானது. நாம் வளர்கிறோம், குறிப்பிட்ட காலம் வளர்ந்த பிற்பாடு முதுமையை அடைகிறோம், நாம் பல்லு விழுந்து விடுகிறது, தலை நரைத்து விடுகிறது, நடப்பதற்கு நமக்கு சிரமம் வந்து விடுகிறது. காரணம் என்ன? நம் வாழ்க்கையை நாம் கடந்து போய் கொண்டிருக்கிறோம் என்பது பொருள். ஆகவே அந்த வாழ்வை அவர்கள் கடந்து போய்விட்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவை நம்புவோம், அவர் நமக்கு பரம வாழ்வை தருவார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நல்லவர். இப்போ ஒரு பாடல் திருமலை சார் அவர்கள் முன்னால் வந்து பாடல் தள்ளி நன்றி. பெருமானே படை விநாயகர் சொல்லிட்டு தென்காசி மருத்துவமனையில் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சி அம்மாவோட சேர்த்து அப்புறம் சந்திக்க போயிருக்கிறேன். அவரிடமா நான் கேட்டேன், ஐயா ஏற்கனவே உங்களிடம் அனுப்பி வச்சிருக்கிறார், என்ன செய்தி, நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவரிடமாய் கேட்டேன். அம்மா சாட்சி. ஆவியானவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய் என்று அடியனுக்கு கட்டளையிட்டார். தேவநாமம் மகிமைப்படுவதாக. தெய்வமயமுடைய ஊழியக்காரர் இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறது. ஆண்டவரே உமக்கு தாங்க முடியாத காரியம் அப்பா, நீங்க என்ன செய்ய சித்தமா இருக்கிறீரோ அதை சீக்கிரமாக செய்யும். ஒன்று உடைய ராஜ்யத்தில் எடுத்துக்கொள்ளும் அல்லது உடைய ராஜ்யத்துக்காக எடுத்து பயன்படுத்தும். இதனாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள நாங்கள் ஆயுதமாக இருக்கிறோம் சாமி. போதும் ஆண்டவரே, இந்த வலி வேதனையிலிருந்து ஐயா இறங்கும் பாராட்டும் இருக்கிறது. யாரும் சிவத்தை இறந்துக்கு இறைவன் அடியனுக்கு இறங்க பாராட்டு. இந்த வேலையில் உங்களுக்கு மத்தியில ஒரு பாடலை பாட இறைவன் என்னை ஏவினபடினார் நான் பாடுகிறேன். அக்கினி கொண்டது அக்கினி கொண்டது என் இதயம் தியானம் செய்கையில். அக்கினி கொண்டது அனல் கொண்டது என் இதயம் தியானம் செய்கையில். அக்கினி அக்கினி பரலோக பரிசுத்த அக்கினி 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 பரலோக பரிசுத்த அக்கினி அதிசய அக்கினி அழைப்பு விடுக்கும் அக்கினி அசுத்தம் நீக்கி அனுப்புகிற அக்கினி. அதிசய அக்கினி அழைப்பு விடுக்கும் அக்கினி அசுத்தம் நீக்கி அனுப்புகிற அன்பு அக்கினி. சுட்டெரிக்கும் அக்கினி சுத்திகரிக்கும் அக்கினி பரிசுத்த ஸ்தலமாக்கும் தூய அக்கினி. சுட்டெரிக்கும் அக்கினி சுத்திகரிக்கும் அக்கினி பரிசுத்த ஸ்தலமாக்கும் தூய அக்கினி. வழி நடத்தும் அக்கினி வாழ வைக்கும் அக்கினி போகும் பாதை காட்டுகின்ற புனித அக்கினி. வழி நடத்தும் அக்கினி வாழ வைக்கும் அக்கினி போகும் பாதை காட்டுகின்ற புனித அக்கினி. வெளிச்சம் தரும் அக்கினி விலகாத அக்கினி வேண்டுதல் செய்யும் போது இறங்கும் அக்கினி. வெளிச்சம் தரும் அக்கினி விலகாத அக்கினி வேண்டுதல் செய்யும் போது இறங்கும் அக்கினி. அக்கினி அக்கினி
பரிசுத்த அக்கினி. தகப்பன் சுவாமி, என் தாய்மானவரே, என் பெருமானே, இறைவா உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன் சுவாமி. அநேக ஆத்மாக்களுக்கு தகப்பனாக இருக்கிறப்பா தெய்வமே, உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறது. ஆத்மா முதாண்டையில இன்னைக்கு அழைப்பார்கள் சுவாமி. இறைவா, இவருடைய இறுதி சடங்குக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இவங்க வந்திருக்கிறது உலக பிரகாரமா வந்தாலும் ஆண்டவரே, எங்களை ஆளுகை செய்கிற தெய்வமே, எல்லாரும் மண்டையில சொர்க்கத்துக்கு வரணும் சுவாமி. யாரும் நரகத்துக்கு போய்விடாதபடிக்கு இறைவா காத்துக் கொள்ளுங்கப்பா. இயேசுவே, உமது நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன் ஆண்டவரே. சாட்சியாக அடிமையை எடுத்து பயன்படுத்தும் ஐயா. சாட்சியாக அடிமையை எடுத்து பயன்படுத்தும். வந்திருக்கிற ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. இந்த நாளில் அவர்கள் மனம் திரும்புவார்களாக. ஆண்டவரே, தெய்வமே, வந்திருக்கிற ஒவ்வொருவரையும், வந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும், வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். யாரும் கெட்டு போவது உங்களுக்கு சித்தம் அல்ல ஆண்டவரே. யாரும் நரகத்துக்கு போவது உங்களுக்கு சித்தம் அல்ல. இந்த இடத்திற்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஒரு நன்மையின் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். யாரும் கெட்டு போகாதபடிக்கு இறைவா பத்திரமாக பாதுகாத்து நடத்தும் சுவாமி. இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி கேட்கிறேன். என் கெஞ்சுதலுக்கும் அதிகமாய் ஆசீர்வதிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அப்படியே ஆகட்டும் சுவாமி, அப்படியே ஆகட்டும், அப்படியே ஆகட்டும். நன்றி இறைவா, நன்றி, நன்றி, நன்றி. இப்போது ஒரு ஜெபம் செய்வதாக நாம் வெளியில அன்பு சகோதரர் பரலோகத்தில் தேவனோடு முடிகளை பார்க்கும்படியாக சென்றிருக்கிறாங்க. நம்ம எல்லாம் ஜெபம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அருமையான வேலை நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கிறோம். உடைய ஊழியத்தை செய்த மகன் ஆண்டவரே, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தார். பிதாவானவரை காண வருவார். என்னோடு கூட என்னோடு கூட இருப்பான் போது ஆண்டவரே, இந்த நாளில் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கக்கூடிய மகன் நேற்றோடு கூட இழைப்பாருபடியாக, மோடு கூட மகிழ்ச்சியாக இருக்கும்படியாக, மோடு கூட சந்தோஷமா இருக்கும்படியாக ஆண்டவரே இந்த பாக்கியத்தினை கொடுத்தீங்கப்பா. ஆனால் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். சகோதரிகள் தவிக்கின்ற குடும்பத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, சகல விதமான ஆறுதலின் தேவன் என்று அறிந்திருக்கிற ஆண்டவரே, ஆண்டவரே உலகம் தரக்கூடாத ஆறுதலை சமாதானத்தை நீர் மாத்திரம் தான் கொடுக்க முடிகிறார்களா? நீ சகல விதமான ஆறுதலின் தேவனாக இருக்கிற ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. அன்று மோசே மரித்த போது யோசுவாவை பார்த்து சொன்ன, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, பலம் கொண்டு திடமனதாய் திகையாதே கலங்காதே சொல்ல போல நாட்கள் ஆண்டவரே மகன் ஆண்டவரே மோடு கூட இருந்தாலும் ஆண்டவரே குடும்பத்தை தேற்றுவீராக, பலப்படுத்துவீராக, தைரியப்படுத்துவீராக ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே ஒரு நாள் மத்திய ஆகாயத்திலே காலம் தொழிக்கும் பொழுது ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். மகன் மத்திய ஆகாயத்தில் மோடு கூட வருவார் ஆண்டவரே. ஆண்டவர் அந்த நாளில் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு நாமும் ஆண்டவரே உமக்கு எதிர்கொண்டு நாங்கள் வருவோம் ஆண்டவரே. அந்த நாளிலே நாங்கள் பார்ப்போம் ஆண்டவரே. அந்நிய கண்களை கண்கள் பார்க்க போகுது பாமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. உலகத்தில் பட்ட பாடுகள் வேதனைகள் ஆண்டவரே சனத்தில் கண்ட வேதனைகள் எல்லாவற்றையும் மாற்றி உமோடு கூட கண்ணீரை மாற்றி ஆண்டவரே கண்ணீர் விட மாட்டாங்கப்பா, சந்தோஷமா இருப்பாங்கப்பா ஆண்டவரே. ஆனால் ஆண்டவரே குடும்பத்தை சேற்றுவீரா தாங்கி நடத்தும் தொடர்ந்து உடைய கரம் கொடுத்து கத்த பெரிய காரியம் செய்வீராக. ஆராதனையுடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறப்பா. விதைக்க போகிறான் விதைக்க போகிறான் விதைக்கிற விதை
வேளையிலே ஒரு நாள் மத்திய ஆண்டவர் எடுத்துக் கொள்ளப்பட்டு மத்திய ஆகாயத்துல சந்திக்க போறாங்கப்பா. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, அந்த நாள் கை ஸ்தோத்திர ஆண்டவரே, இப்படி கருத்தை அர்ப்பணிக்கிறான் பிள்ளைகளுக்கு பயன்படுத்தும். தொடர்ந்து எல்லா பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். எல்லா பிள்ளைகளும் ஆண்டவரை கண்டுகொள்ள உதவி செய்கிறாங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன் விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரில் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்காய் கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டு எங்கள் பாவங்களுக்காக, எங்கள் வியாதிகளுக்காக, எங்கள் கவலைகளை மாற்ற, எங்கள் கண்ணீரை மாற்ற, வேதனையை மாற்ற, துன்பத்தை மாற்ற, துயரத்தை மாற்ற நீர் சிலுவையில் அடிக்கப்பட்டிருப்பார். எங்களுக்காய் ரத்தம் சிந்தினானவரே, அதுக்கு ஒவ்வொரு பிள்ளைகளுமே கண்டுகொள்ளட்டானவரே, ஜீவனுள்ள ஜீவனாய் வல்லமுள்ள ஜீவனமே கண்டுகொள்ளட்டும். அதுக்கு ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அன்பை ருசித்து பார்க்க உதவி செய்யுங்க. தொடர்ந்து அடக்காரனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீரே தாங்கி நடத்தும், ஆசீர்வதி காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நாம் ஐயரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த சற்று நேரத்தில் ஐயர் வாழ்க்கை வந்து விடுவார்கள். ஒரு சாட்சி, அதை தொடர்ந்து நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போது லலிதா மேரி அவர்கள் மரணமுறங்கி பாதாளம் ஜெயம் எங்கே, ஜீவனின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே, நித்திய நம்பிக்கை பெருகிடுதே, உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. ஆமென். நான் கூட என்னோடு எனக்கு 77 கல்யாணம், 48 வருஷம் என்னோடு வாழ்ந்த கணவர் என்னுடைய ஆண்களுடைய வீடுகாக்க அவங்களுக்காக நான் ஒரு 10 வருஷம். ஆனால் அதுக்கு பிறகு ஊழியத்துக்கு வந்தாங்க. வல்லமையாக என்னோட பயன்படுத்தினாங்க. எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்களுக்கு ஆசீர்வாதமாகவும் ஆறுதலாகவும் இருந்தாங்க. குடும்பத்தில் அவ்வளோ ஒரு அன்பு, அவ்வளோ ஒரு பாசம். ஒரு நாள் கூட என்ன அவங்க கண்டிச்சதே கிடையாது. ஏன் இப்படி செய்ய அப்படின்னு கூட கேட்க மாட்டாங்க. என்ன எத்தனையுமே எனக்கு ஒரு நல்ல ஒரு கடவுளாக இருந்து என்னோட இருந்தாங்க. மரணம் நம்மை விழுங்க முடியாது. இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் அடிபட்டார்கள். அப்போ உடனே சாத்தான் சொன்னான், முடிஞ்சிட்டு ஒரு கதை, இனிமே ஒன்றுமே கிடையாது இந்த உலகத்தில். அது உலகத்தையும் இருளாக்கிடும். ஆனால் ஒரு உயிர் தெழுந்து ஒரு புதிய வெளிச்சத்தை கொண்டு வந்தார். அதே மாதிரி என்னுடைய கணவர் வரல, ஆண்டவருக்குள்ள வச்சிருக்கிறாங்க. மறுபடியும் அவங்க மறைத்ததிலிருந்து அவர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திலிருந்து புதிய சந்ததிகள் நிறைய தோன்றுற மாதிரி இனிமே அவங்களுடைய ஊழியத்தை செய்ய அவங்க புதிய ஆத்மாக்களை எழுப்பப்படுறாங்க. நான் விசுவாசிக்கிறேன். கடைசி மட்டும் நான் அவங்கள்ட்ட போறாங்க. அவங்களுக்கு ஆயுஷ்கள் கூட்டிட்டு இன்னும் ஊழியம் செய்வாங்க. அன்னைக்கு ஆசீர்வாதமா இருப்பாங்க. அவனுடைய வார்த்தை நிறைய இருந்துச்சு. நான் கடைசி வரைக்கும் விசுவாசத்தோடு இருந்தேன். முதல் கூட நைட்டெல்லாம் கல்யாணம் 12 நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இயேசுவின் ரத்தம் நயம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஒரு வீட்டு ஆண்டவர் எனக்கு ஒரு வீடு ஆயத்தமாக இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப ஆண்டவரோடு பேசிட்டு தான் இருந்தாங்க. வார்த்தைகள் கடைசி அவங்களுக்கு ஒரு ஊசி ஒரு மருந்து ஏற்றுவோன்னு நரம்புல ஏற்றுறாங்க. வேலை இல்லை, ஏன்னா எங்கேயுமே நரம்பு எடுக்க முடியாது. அந்த மாதிரி சித்திரவதை, பயங்கர சித்திரவதை. அப்போ கூட கடைசியாக சொன்ன வார்த்தை பேச முடியல அவங்களால. இயேசுவின் ரத்தம் தேவன் அப்படின்னாங்க. அதுதான் அவங்க பேசுகிற கடைசி வார்த்தை. ஆண்டவர் அவங்கள கொண்டு அநேக ஆத்மாக்கள் ஆசீர்வதிக்கிறார். இன்னும் இந்த ஊழியத்தை கட்டி எழுப்புவார். நான் விசுவாசிக்கிறேன். நான் சோர்ந்து போகாமல் ஊழியம் செய்ய எனக்காக வச்சுக்கீங்க. அவங்களுடைய ஊழியத்தை நீதியை நான் நிறைவேற்ற வேண்டிய பிள்ளைகள் நிறைவேற்றணும். இந்த இடத்த ஆண்டவர் கொடுத்த நோக்கத்தை நிறைவேற்றணும். அவருடைய கணவராக அந்த உலகத்திலிருந்து இன்னைக்கு மறித்து விட்டார். இனிமே அவர் எனக்கு கணவர் இல்லை. ஆனால் என்னுடைய ஆத்ம மனவாளன் இயேசு கிறிஸ்து என்னோடு இருந்து எனக்கு எல்லாம் செய்வார். நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா நான் சிறு வயதிலே நான் ஆண்டவர் பிடிச்சதுனால நித்திய பாகத்துக்கும் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன் அப்படி எனக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்துருக்கிறார். அதேபடி முடிவு வரை நான் அவருக்காக சாட்சியாக ஜீவிக்க
எல்லாரும் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. நிச்சயமாகவே ஒரு பெரிய எழுப்புதல் ஆண்டவர் நடக்கப்படாது நான் விசுவாசிக்கிறேன். அவங்க ஆண்டவர்கிட்ட எப்பவும் ஆண்டவரோடு நிற்கிறவங்க வார்த்தைகள் ஃபுல்லாகவே அவருடைய வார்த்தைகள் அவ்வளோ கனப்படுத்துகிறார். அவங்களுடைய வார்த்தைகள் ஆண்டவர் நிச்சயமாகவே அதனுடைய ஆசீர்வாதத்தை இன்னும் நம்ம இந்த ஊழியத்தில் பார்க்கணும். எனக்கு கடைசி அவங்க சொன்னாங்க, நீ ஊழியத்தை செய்வ, நீ நல்லா செய்வ, ஊழியத்தை வைராக்கியமாக நீ இந்த ஊழியத்தை செய்வ அப்படின்னு எனக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஆண்டவருடைய ஆவியானவர் என்னை பலப்படுத்துவார் நான் விசுவாசிக்கிறேன். எங்களுக்கு ஆண்டவர் திரும்ப நாளிலிருந்து தந்த வாக்குத்தத்தம் ஏசாயா 61 கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து வாசித்த அதே வசனத்தை எங்களுக்கு தந்தார். இனே நாங்கள் அவங்க படுகையில் இருக்கிற போது கூட நான் வாசிப்பேன், அவங்க கேட்டுட்டு இருப்பாங்க. கடைசி வரைக்கும் நாங்கள் இந்த வார்த்தையை வாசித்து ஜெபிச்சிருக்கோம். ஒரு வாரமாக தான் அவங்களால ஜெபிக்க முடியாமல் இருந்துச்சு. அது வரைக்கும் நாங்கள் ஜெபிப்போம், வாய்ந்ததும் ஜெபிப்பாங்க. இப்போ பேரம்பேதிகள்லாம் கேள்வி பண்ணுவாங்க, எப்பவுமே ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனேன்னு ஆரம்பிப்பாங்க. தாத்தா ஜோமான பாருங்கன்னு இந்த பிள்ளைகள் அந்த வார்த்தையை சொல்லி சிரிச்சுட்டு கேள்வி பண்ணிட்டு இருக்கேன் பேரம்பேதிகள் சின்ன வயசுல. அந்த மாதிரி அந்த வார்த்தைகளை அந்த முற்பிதாக்களின் தேவன் இன்று வரைக்கும் நடத்தினார். அவங்க அப்பா இந்திலிருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இந்த ஊரில் சாட்சியாக வளர்த்தாங்க. அனே 5 பொண்ணு அவங்களுக்கு ஒரு பையன். ஆனால் எல்லாரும் பரிவிச்சாங்க, இவன் என்ன செய்ய போகிறான், வேதக்காரன் ஆகிட்டான், அந்த பிள்ளைகளை வந்துட்டு என்ன செய்ய போகிறான், யார் பொண்ணு கொடுப்பான், மாப்பிள்ளை கொடுப்பாங்க. 6 பேரையும் ஆண்டவர் 5 பொண்ணு இவங்க ஒருத்தாங்க. 6 பேரையும் உழைத்தினார். எல்லாருக்கும் வேலைகளை கொடுத்தாரு, பிள்ளைகளும் கொடுத்தாரு, ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு, பிள்ளைகளுக்கு வேலைகளை கொடுத்தாரு. எல்லாரும் கவர்மெண்ட் வேலை, எல்லா வீட்டுக்கும் ஒவ்வொரு கவர்மெண்ட் வேலை, அதிகமான ஆசீர்வாதங்கள். காரணம் என்ன, அவருக்காக நினைச்சு நின்னாங்க அந்த வயசுல. அதே கிருபையை இவங்களுக்கு கொடுத்தாங்க. இதே கிருபையை இன்னும் தாவீதுக்கு அவரின் நிச்சயமான கிருபைகளை உடைய சந்ததிக்கு தருவேன் என்று சொன்னார்கள். அதன்படி தரப்போறாரு, தந்துக்கிட்டு இருக்கிறாரு. எந்த வார்த்தையும் அவிசுவாசமா பேசவே மாட்டாங்க. என்ன ஏதாவது சொன்னா, நடத்திட்டதற்காக நன்றி, நடத்தியதற்காக நன்றி, தந்துவிட்டதுக்காக நன்றி அப்படிதான் சொல்லுவாங்க. அவ்வளோ ஒரு விசுவாசமா பேசுவாங்க. ஆண்டவர் பல பாடுகள் பட்டாங்க. ஆண்டவர் இன்றைக்கு நிம்மதியாக விடுதலை கொடுத்து எடுத்துட்டாரு. நான் கடைசி வரைக்கும் ஆண்டவர்கிட்ட போகிறேன், ஆண்டவரை உங்களால் முடியும், நீங்கள் செய்ய முடியும், எத்தனை அற்புதம் செய்திருக்கீங்க அப்படின்ட்டு. ஆனால் ஆண்டவருடைய சித்தம் இருக்கு. அதனால் நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். ஏன்னா அவர் எல்லாமே நன்மையாகவே நடக்கும். அவர் நேரில் சொன்னாங்க, கர்த்தர் நல்லதே செய்வார், கர்த்தர் நல்லதே செய்வார்னு வார்த்தை தான் அவங்க சொன்னாங்க. ஆண்டவர் வார்த்தையை பேசிக்கிட்டே போவார். ஆண்டவர் அற்புதமாக அவங்களோடு இருந்தார். ஆனால் எந்த போராட்டத்திலையும் கரவிடத்திலையும் அவங்க முக்கவோ முழங்கவோ ஆண்டவர் பற்றி அவங்களா பேசவும் எதுவுமே செய்யலாம். எம்மா 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 ஒரு வார்த்தை தான் சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆண்டவர் பொறுமை தந்தார், திருமையாக பாதுகாத்தார். ஒரு நாளில் கர்த்தருடைய பாத்திரம் இருக்காங்க. அதுக்கு பிறகு ஆண்டவர் அவங்க விட்டு போன பணியை செய்ய என்னையும் என்னுடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் என்னோட இணைந்து செய்கிறார். எல்லாரையும் சகோதர பலப்படுத்துவார் நான் விசுவாசிக்கிறேன். ஆமாம். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். இஸ்ரவேல் மக்களிலே ஒரு மனிதன் மறித்து போய்விட்டார் என்று சொன்னால் அங்கே ஜனங்கள் எல்லாரும் அழுவார். அழுகும்போது என்ன செய்வார்கள், ஒரு துருத்தியிலே அந்த கண்ணீரெல்லாம் பிடிப்பார்கள். துருத்தியிலே அந்த கண்ணீரெல்லாம் பிடித்து அவர் மறித்து போன பிற்பாடு அந்த துருத்தியை அந்த கல்லறை மேலே வைத்து விடுவார்கள். அப்படி என்று சொன்னால் அந்த துருத்தியிலே எவ்வளவு கண்ணீர் இருக்கிறதோ அவ்வளவு நல்லவர் என்று அர்த்தம். அதை நினைத்துத்தான் தாவீது சொல்கிறான், என் கண்ணீரெல்லாம் நம்முடைய துருத்தியில் அல்லவா இருக்கிறது. ஆகவே நம்முடைய கண்ணீர் எல்லாத்தையும் நம்முடைய தேவன் அறிந்திருக்கிறார். அதற்கேற்ற பலனை அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நாம் இப்போ முடிக்க போகிறோம். முடிவு ஜெபத்தை பாஸ்டர் ஜான்சன் அவர்கள் செய்து முடித்து நான் பின்னால் இருக்கிற பெட்டியை கொண்டு வந்து அவர்கள் எடுத்து வைத்து ஒரு ஐயர் வருவார். நான் ஜெபம் பண்ணி கல்வரை கொண்டு போவேன். ஜெபிக்க போகிறோம். அப்படி முடிந்த எல்லாரும் உறுப்பினர் எழுதி நின்று அருமையான தகப்பனா இந்த பகுதியில் வல்லமையான தேவ ஊழியத்தை நிறைவேற்றினவர்கள், அருமையானவர்கள் இந்த பகுதியில் நிறைய ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் எடுத்துக்கொண்டார்கள். இந்த நாளிலே அவர்கள் தேவ ராஜ்யத்தில் பிரவேசிக்க ஆண்டவர் பாராட்டின நல்ல கிருபைகளுக்காக ஒரு நிமிடம் என்ன ஸ்தோத்திரம் பண்ணிடலாமே. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. இப்படி ஒரு தேவ மனிதரை இந்த பகுதியில் நீ தந்ததுக்காக நன்றி அப்பா. வாய் திறந்து 2 வார்த்தை சொல்லிடலாம். நன்றி கடவுளுக்கு ஒரு நன்றி சொல்லிடலாம்.
இப்படி ஒரு தேவ ஊழியரை எங்க பகுதியில் நீ தந்தபடியால் நன்றி. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. அவருடைய எஜமானன் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மை உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தாய், உன்னை அநேகத்துக்கு அதிகாரியாக மாற்றப் போகிறேன். ஒரு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம், நல்லது நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே. தன் வாழ்க்கையில் கிடைத்த பொறுப்பை, தனக்கு கிடைத்த வாய்ப்பை இந்த உலகத்தில் நிறைவேற்றின ஒரு தேவ மனிதர். உங்களுக்கு பிரார்த்தனை பண்ண தெரிஞ்சா வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவர் கொடுத்த இந்த தேவ மனிதருக்காக நாங்கள் மறுபடியும் நன்றி செலுத்துகிறோம். இந்த கீழப்பாவூர் பகுதியில, இந்த தென்காசி மாவட்டத்துல அநேக திருச்சபையில போய் பிரசங்கம் பண்ணி அநேக ஆத்துமாக்களை தேடி அவர்களுக்காக ஜெபித்து, வியாதியஸ்தர்களுக்காக ஜெபித்து அநேகரை உருவாக்கின நல்ல தேவ ஊழியர் இந்த நாளிலே எங்களை விட்டு பிரிந்திருந்தாலும் அவர்கள் தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிறார்கள் என்கிற அந்த நன்றி அறிதலோடு நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த உலகத்தின் வாழ்க்கையிலிருந்து, ஓட்டத்திலிருந்து அவர்கள் பிரிந்தாலும் ஆண்டவருக்காக வாழ்ந்த வாழ்க்கை எங்களை நினைவுபடுத்துகிறது அப்பா. ஆண்டவர், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டு இருக்கிறது. இந்த உலக வாழ்வில சிரித்துக் கொண்டு போராடின நல்ல தேவ ஊழியருக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இவ்வளவு நேரமும் அவர்களை குறித்து நாங்கள் சாட்சிகளை சொல்லவும், கர்த்தருடைய வார்த்தையை கேட்கவும், தேவ சமூகத்தில் ஜெபிக்கவும், கர்த்தருக்கு பாராட்டிய நல்ல கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இத்தனை ஆயுசு நாட்கள் நீ தந்தபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாட்களில் அவர்கள் நிறைவேற்ற வேண்டிய வேலைகளை செய்து முடிப்பதற்கு உடைய மகளுக்கு கொடுத்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இப்பொழுதும் ஆண்டவரே, இவர்கள் விட்டு சென்றிருக்கிற இந்த ஊழியத்திற்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஊழியம் கர்த்தருடைய ஊழியம் அல்லவா? இது மறுபடியுமாய் துளிர்க்கட்டும் ஆண்டவரே, இது மறுபடியுமாய் துளிர்க்கட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். உன் சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும். இந்த ஊழியம் மறுபடியும் துளிர்க்கும். ஈசா என்னும் அடிமரத்தில் ஒரு துளிர் எழும்பும். இது இதோடு முடிந்து போவது இல்லை. இந்த குடும்பம் செழிக்கும், இந்த ஊழியம் செழிக்கும். இது ஆசீர்வாதமான சந்ததி உண்டு. விட்டு சென்ற ஊழியங்களை செய்வதற்கு அவர்களோடு அபிஷேகம் நிறைந்த அன்பு தாயார் இருக்கிறார்கள், பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர்கள் கனமான ஊழியத்தை நிறைவேற்ற ஆண்டவர் கிருபை தாங்க சொல்லி எந்த ஊழியர்கள், தேவ பிள்ளைகள் உங்களது வலது கரத்தை உயர்த்தி அவர்களுக்கு நேராக அன்மையான பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுது ஐயா மேலிருந்த அந்த அபிஷேகம் ஆண்டவருடைய துணைவியார் மேல, பிள்ளைகள் மேல வந்து இறங்க நாங்கள் ஜெபிக்கிறோம். கிறிஸ்து இயேசுவுக்கு உங்கள் குறைவுகளை அவர் மகிமையில் நிறைவாக்குவார். இது ஒரு குறைவு அல்ல, இது ஒரு நிறைவு. ஆண்டவர் என்னை நிறைவுபடுத்துகிறேன். இது பரலோகத்தில் மனமகிழ்ச்சியினால் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் என் பிதாவானவர் அவனை கனப்படுத்துவார். ஆரோனை போல் அழைக்கப்படாவிட்டால் யாரும் தானாய் இந்த ஊழியத்தில் ஏற்படுவதில்லை. இது கனம் பொருந்திய ஊழியம். அவர்கள் செய்த வேலை நல்ல வேலை, நல்லது நல்லது உண்மையுள்ள ஊழியக்காரன் என்று பரலோகம் இந்த நாளில் அவர்களை குறித்து மகிழ்கிறது. இந்த குடும்பத்தை குறித்து மகிழ்கிறது. இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு உறவுகள், நண்பர்கள், சொந்த பந்தங்கள், கிராமத்து மக்கள், தெரிந்தவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம். நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி. தொடர்ந்துள்ள ஒவ்வொரு பகுதிகளிலும் ஆண்டுடைய பிரசன்னம் நிறைவாயிருக்கட்டும். மகிமைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். மகிமையான காரியங்கள் நிறைவேறட்டும். ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமையோட நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல பாவங்களையும் ஆமென். இந்த சேரை கொஞ்சம் விலகிக்கிறத நம்ம பெட்டியில் எடுத்து